பிரேசிலா தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 121:7 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் நம்மளோட ஆத்துமாவை காக்குறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு போதுமானவரா இருக்கிறார் இல்லையா? அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்திலிருந்து அந்த பிள்ளைகளை நம்ம நடத்துறது நம்மளுடைய காரியமா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொருடைய ஆத்மாவை, நம்ம ஒரு ஆத்மாவை தேடி போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்ல ஆண்டவருடைய காரியத்தை சொல்லுகிறது நம்மளுடைய காரியமா இருந்தாலும் அந்த ஆத்மாவை காக்குறது கர்த்தருடைய காரியம் இல்லையா? வேதம் இப்படியாக தான் சொல்லு, கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார், அவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். நிச்சயம் நம்மளை காக்கிற தெய்வம், காக்கும் தெய்வம் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம், நம்முடைய காரியங்கள்ல விசேஷ